ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 19/9/2024 வியாழக்கிழமை. இன்றைய கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் புதன், கன்னி ராசியில் சூரியன் கேது, துலா ராசியில் சுக்கிரன், மீன ராசியில் ராகு, கும்பராசியில் சனி பகவான். இதுதான் இன்றைய கிரகநிலைகள். சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் 12 ராசிகளின் வரிசையில் சுப யோகம் பெறுகின்ற, சுப பலனை பெறப்போகின்ற 3 ராசிகள் என்று எடுத்துக்கொண்டோமானால் அவை கடகராசி, துளாராசி, விருச்சிக ராசி. இந்த 3 ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோக பலன்களையும் சுப பலன்களையும் அடையவிருக்கின்றன. முதலில் கடகராசி. ராசியாதிபதி சந்திரன் கடகத்திற்கு 9ஆம் வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் ராகுவுடன் இணைந்து வெகு நாட்களாக வெளிநாடு பிரயாணம் செல்ல வேண்டும், வெளிநாட்டுக்கு ஏதேனும் தொழில் விஷயமாக போய் அங்கு அமர வேண்டும் என்று முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அது சம்பந்தமான நற்செய்திகள் வந்து சேரும். பாஸ்போர்ட், விசா அப்ளை செய்து வெயிட் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தக்க தகவல் வந்து சேரும். துளாராசிக்காரர்கள் பொதுவாகவே கடல் கடந்து செல்வதில் ஆர்வம் உள்ளவர்கள். அந்த முயற்சியை நிரம்ப பேர் இன்று அதற்கான முயற்சியை செய்பவர்கள். பாஸ்போர்ட் இல்லாதவர்கள் அதை இன்று விண்ணப்பித்துக் கொள்வார்கள் நிரம்ப பேர் கடகராசிக்காரர்கள். இதை தவிர டிராவல்ஸ் தொழில்கள், அதாவது பக்தி சம்பந்தமான டூரிஸ்ட்டு டிராவல்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அல்லது டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அமோகமான காலம், இன்று அமோகமான நாள். லாபம் அதிகம், வியாபாரம் அதிகம், பொருள் வரவு உண்டு, தனவரவு உண்டு. மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடகராசியில் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்கள், பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த இடத்தில் பிரசித்தம் கிடைக்கும், நன்மதிப்பு கூடும், அதில் முன்னேற்றம் அடைவார்கள். அதற்குண்டான ஆயத்த வேலையை செய்வார்கள் இன்று கடகராசிக்காரர்கள். வியாபாரத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே இன்று வியாபாரம் அதிகமாக கைகூடும், அதன் மூலமாக வருவாய் ஏற்படும். அமோகமான நாள் கடகராசிக்காரர்களுக்கு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரண்டாவதாக துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதியே சந்திரன் தான். ஜென்ம ராசியாதிபதி ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் சுக்கிரன். 10ஆம் அதிபதி சந்திரன் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார், 6ஆம் வீட்டில் காணப்படுகிறார். 6ஆம் வீட்டில் ராகு அமர்ந்து அவ்விடத்தில் சந்திரன் சேர்வது மிக மிக உன்னத பலனை தரும். சில வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றி தரும், போட்டி பந்தயங்களில் வெற்றி தரும், வியாபாரத்தில் போட்டிகள் அதிகம் இருக்கும். ஆனால் இன்றைய நாள் முடிவில் வெற்றி இவர்களுக்கே சாத்தியமாகும். அவ்வாறு வியாபாரத்தில் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று பொருளை அள்ளுவார்கள் துளாராசிக்காரர்கள் இன்று. முக்கியமாக அழுகும் பொருள் வியாபாரம் செய்பவர்கள், காய்கறி, பழம், பூ போன்ற வியாபாரம் செய்பவர்கள், மொத்த வியாபாரிகள் கணிசமான லாபத்தை பெறுவார்கள். மற்றபடி தன்னுடைய இல்லத்தில் நடைபெறுகின்ற சுப செய்திகள் அனைத்துமே சுப விஷயங்களாகவே இருக்கும்.
ஒருவேளை தங்களுடைய இல்லத் துணைவருடன் வெளியில் செல்வது, சில முக்கியமான விஷயங்களுக்காக உறவினர் வீட்டுக்கு செல்வது அல்லது கோயில்களுக்கு செல்வது, இது போன்ற குடும்ப உறுப்பினர்களுடன் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய காலமாகவும் தெரிகிறது துளாராசிக்காரர்களுக்கு. எனவே குடும்பத்துடன் குதூகலமாக இருப்பீர்கள் துளாராசிக்காரர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள், பயனடையுங்கள். மூன்றாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் பாக்யாதிபதி சந்திரன் 5ஆம் வீட்டில் ராகுவுடன் காணப்படுகிறார். கேளிக்கைகள், வெளியே செல்வது, பல விஷயத்திற்காக வெளியில் செல்வது, நண்பர்களுடன் இணைந்து தன்னுடைய நேரத்தை செலவழிப்பது அல்லது குடும்பத்தினருடன் இணைந்து வீட்டிலேயே சில சந்தோஷமான நிகழ்வுகளில் கலந்து கொள்வது போன்ற விஷயங்கள் நடக்கும். 7ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து ஜென்மராசியை பார்வையிடுவதாலும் அந்த குரு பகவானை 2ஆம் அதிபதியும் ஆகிறார், பஞ்சமஸ்தானாதிபதியும் ஆகிறார். எனவே அவ்வகையில் திருமண ஏற்பாடுகள், வீடு கட்டக்கூடிய முயற்சிகள், கிரகப்பிரவேசம் அல்லது வேறு சில சுப விஷயங்கள் செய்வதற்குண்டான ஆயத்த வேலைகள் அல்லது உறவினர் மூலமாக ஒரு பெண் பார்க்க செல்வதோ, மாப்பிள்ளை வீட்டார் பார்க்க செல்வதோ, இது போன்ற முயற்சிகள் உறவினர்களுக்காக செயல்படுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உறவினர்களுடனும் உற்றாருடனும் உற்ற நண்பர்களுடனும் நேரத்தை பயனுள்ளதாக செலவழிப்பீர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வருமானம் உண்டு, செய்தொழில் ஏற்றம் உண்டு. செய்தொழில் எதுவாக இருந்தாலும் லாபம் உண்டு, நஷ்டமில்லை. வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டு. வியாபாரம் சம்பந்தமான சில முக்கியமான நபர்களை சந்திக்க வேண்டிய கட்டாயமும் உண்டு. அதில் வெற்றியும் பெறுவீர்கள். நீங்கள் நினைத்த காரியத்தில் நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்று தாங்கள் முயற்சி செய்கின்ற அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறுவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள், பயனடையுங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்று ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பதால் 12 ராசிகளின் வரிசையில் இன்றைய நாள் முழுவதுமாக இறுதியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். என்னதான் சந்திராஷ்டம நாளாக இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான், முக்கியமாக பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால், குரு பகவானின் பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதால், அதே நேரத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பார்வை இருப்பதால் உடல் நலனில் ஏதும் பிரச்சனை இல்லை. வெளிவட்டார தொடர்புகளில் கவனம் தேவை. தங்கள் பணி செய்யும் இடத்தில் தங்களுடைய பணிகளில் தொந்தரவு வராமல் பார்த்து கொள்ளவும். பிரயாணத்தில், நீண்ட தூர பிரயாணத்தில் சிக்கல் இருக்கிறது. தேவையில்லாத அக்கப்போர்களில், தேவையில்லாத பஞ்சாயத்துகளில் ஈடுபட வேண்டாம். பிறர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களுடைய வேலைகளை கவனித்தால் போதுமானது. தங்களுடைய பணியை திறம்பட நேரத்திற்கு செய்வது மிக சால பொருந்ததாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில். சிம்மராசிக்காரர்கள் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். நாள் முழுவதும் கவனம் தேவை. நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.